இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருக்க பிடிஎஃபை பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதே போல் நார்மலாக இருக்க பிடிஎஃபை நம்ம ஒருத்தவங்களுக்கு செக்யூராக அனுப்பணும்னா எப்படி பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஆதார் கார்டு வந்து போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோம், இல்லை நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனில் தான் வரும். அது பாஸ்வேர்டு நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒவ்வொரு டைம் நம்ம அதை பார்க்கணும்னா பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணணும். அதை நார்மல் பிடிஎஃபாக எனக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணணுமோ, அதாவது பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணுமோ அந்த ஃபைலை இந்த மாதிரி மவுஸை வச்சு ட்ராக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூகுள் குரோமில் வச்சுட்டு இப்படி நம்ம வந்து மவுஸை ரிலீஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நமக்கு பாஸ்வேர்டு தெரியும். ஸோ நம்ம பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரு பண்ணோம்னா ஓப்பன் ஆயிடும். இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சிம்பிள் காமிக்கும். ஸோ இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அஸ் பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷன் எனேபிள் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்ங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகிட்டு நார்மலாக அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகும். இப்போ நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். இந்த ஃபைல் தான் இப்போ வந்து பாஸ்வேர்டு ரிமூவ் ஆனது. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நமக்கு பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் ஆகும்.